வணக்கம். என்னோட சேனல் நேம் அக்ரி வித் மீ. சேனலுக்கு ஆரம்பிச்சு அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னால் வந்து மெல்லாவில் இருக்க அம்மாச்சி உணவகம் மற்றது மெல்லா விவசாயிகள் பயிற்சி நிலையத்தில் நிற்கிறோம். இந்த மெல்லா விவசாய பயிற்சி நிலையத்தில் இன்றைக்கு என்ன நிகழ்வு என்றால் வந்து ஒரு உணவு திருவிழாவும் கள விழாவும் வந்து இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அந்த உணவு திருவிழா வந்து பாரம்பரிய உணவுகள் மற்ற நாங்கள் தற்காலத்தில் பாவிக்கிற நல்ல சத்துக்களான உணவுகளையும் காட்சிப்படுத்தி மற்றது களவிழாவில் வந்து புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு இருக்கும் மூலமாக களவிழாவை மேற்கொண்டிருந்தது. அந்த களவிழா தொடர்பான தொகுப்பை தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்மளுடைய விருந்தினர்களாக வடக்கு மாகாண விவசாய எங்களுடைய இந்த களவிழாவில் வந்து நாங்கள் முதலாவது எங்களை விவசாய களங்களுக்கு நுழையக்கில் வந்து ஆரம்பத்திலேயே வந்து தேனி வளர்ப்பு தொடர்பான ஒரு அமைப்புகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. அதில் தேனி பெட்டிகள் அமைக்கப்பட்டு அதில் தேனி குடித்தொகை வந்து பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக வந்து எங்களோட வாழ்வியலோடு ஒன்றித்த இயற்கை விவசாயம் நஞ்சற்ற விவசாயம் சார்ந்த உள்ளீடுகள் வந்து எங்களோட கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் மாட்டு செலத்திலிருந்து ஒரு கரைசல்கள் 5 இலை கரைசல், கிளிசரிடியா கரைசல், வேப்பிலை கரைசல், மீன் அமிலம் போன்ற கரைசல்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அந்த கரைசல்கள் எவ்வாறு தயாரிப்பது தொடர்பான செய்முறை விளக்கம் வந்து இங்குள்ள விவசாய புனர்ச்சிகள் தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டு இந்த கண்காட்சிக்கு வருகின்றவர்களை ஒரு கவனமீர்க்கக்கூடிய வகையில் இருந்தது. அதனை கடந்தபடி நாங்கள் செல்லும்போது அதற்கு அடுத்தபடியாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து அசோலான்னு சொல்கிறோம். நாங்கள் இந்த அசோலா தொடர்பான ஒரு காணொலியும் வந்து எங்களுடைய சேனலில் போட்டிருப்போம். பார்க்காத அளவு பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த அசோலா வந்து விலங்கு தீவனங்களுக்கு மிக ஒரு சிறந்த முறையில் பாவிக்கக்கூடிய ஒரு முறையாக காணப்படுது. குறிப்பாக வந்து கோழி மாடு போன்றவற்றுக்கு நாங்கள் இதை பாவிக்கும் போது இந்த விளைச்சலும் வந்து அதிக அளவில் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மிக அதிக அளவில் மாற்றம் பெற்றுக் கொண்டு வருகின்றது. குறுகிய காலத்திலே விளைச்சலை பெற்றுக் கொள்ள வேண்டுமா வத்தகை பயிரிடுங்கள் என்ற நாங்கள் இயற்கை விவசாயம் மற்றது அசோலா போன்ற பகுதிகளை கடந்து நாங்கள் வரைக்குள்ள வந்து அடுத்த பகுதியாக வந்து எங்கள் விவசாயத்தில் வந்து ஆரம்பத்திலேருந்து நாங்கள் சரியான முறையில் கண்டுகளை வச்சாதான் வந்து நாங்கள் அடுத்த கட்டத்தில் விளைச்சலையும் வந்து சரியான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாட்டு மாடு தொழில்நுட்பங்கள் தொடர்பாக அடுத்த பகுதி காணப்படுது. நாட்டு மாடு தொற்று நீக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எரித்தல், பொலித்தீனால் மூடி வச்சு நேரடி சூரிய ஒளியில் அதில் தொற்று நீக்கல், ரசாயன முறைகள் இருக்குது. அது தொடர்பான விளக்கங்கள் வந்து இங்கே போடப்பட்டிருந்தது. அது மாத்திரமில்லாமல் பல்வேறுபட்ட நாட்டு மேடை முறைகள், அதாவது பொதிகளில் நாட்டு மேடை போடுறது, அடுத்தது நாட்டு தட்டுக்களில் நாட்டு மேடை போடுறது போன்ற பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்கள் வந்து இந்த பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. நீங்கள் இதில் நாட்டு மேடை தொற்று நீக்கம் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக காணப்படுது. அதாவது இந்த நாங்கள் எங்களோட பாக்டீரியா பங்கஸ் போன்ற நோய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தொற்று நீக்கம் வந்து ஒரு பாரிய அளவில் உதவியாக காணப்படுது. இதுவும் வந்து இந்த பகுதியும் வந்து ஒரு சிறப்பான பகுதியாக இந்த கண்காட்சியில் காணப்பட்டிருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் பயிற்சிகை துண்டங்களுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த பயிற்சிகை துண்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முதலாவது எங்கள் இந்த பக்கத்தில் இருக்க வந்து வெங்காய பயிற்சிகை. சின்ன வெங்காயம் வந்து நாங்கள் காயிலிருந்து திரும்ப காய் உருவாக்குற செயல்முறையில் வந்து இந்த வெங்காயம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சின்ன வெங்காய பயிற்சியை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வரப்போகிற நோய்கள் தொடர்பான விளக்கங்களும் வந்து விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னால் முக்கியமாக பிரதேசங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்கை பண்ணப்படுற பயிர் என்றால் குறிப்பாக வந்து முல்லைத்தீவில் மாந்தகள துணுக்காய் பிரதேசங்களில் வந்து அதிகமாக செய்யப்படுற பயிர்கள் என்று பார்த்தீங்கன்னா கத்தரி, மிளகாயை நாங்கள் சொல்லலாம். அதில் கத்தரியில் வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று தற்காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது வந்து இந்த ஒரு பாக்டீரியா வாடல்கள். அப்போ நாங்கள் அதுக்கான இவ்வாறான இனங்களை தெரிவு செய்யலாம். இப்போ 704 இனம் தான் எங்களோட விவசாயிகள் மத்தியில் அதிக அளவு செய்கை பண்ணப்பட்டது. ஆனால் இந்த இவ்வாறான இனங்கள் அதை விட வேறு இனங்களும் வந்து எங்களோட கத்தரி செய்கையில் காணப்படுது. அப்போ அந்த பல்வேறுபட்ட இனங்கள் உதாரணத்துக்கு நம்ம லேனகிரி, அமந்தா, மட்டுவில் முட்டி போன்ற பல்வேறுபட்ட இனங்கள் வந்து இங்கே பயிரிடப்பட்டு அதுகளோட விளைச்சல் எவ்வாறு வருதுன்றதுவா நேரடியாக வந்து விவசாயிகளுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் நீங்கள் இது ஒரு சின்ன இடத்துக்குலாம் இந்த கண்காட்சி செய்யப்பட்டிருக்கு. அதனால் வந்து இங்கே எவ்வளவு நோய்கள் வீடுகள் வருது, என்னென்ன நோய் வீடு வருது, அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்ற தொடர்பாக வந்து நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய இருந்தது. அப்படி நாங்கள் இந்த பக்கம் பார்த்தோம்னால் இப்போ கொஞ்சம் மழை வந்து சேராக இருக்குது. ஆனால் இதில் வந்து நாங்கள் இயந்திரவியல் பகுதியாக காணப்படுது. உதாரணமாக வந்து ஊடடிக்கிற இயந்திரங்கள், நாற்று போடுற இயந்திரங்கள், அதாவது சீடர், ரம் சீடர், மற்ற நெப்சக் ஸ்ப்ரேயர்கள் போன்ற தொழில்நுட்பங்கள் வந்து இந்த பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதுவும் வந்து ஒரு விவசாயிகள் மாணவர்களிடத்தில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு பட்ட பிரதேசமாக காணப்படுது.
வாழ்வியலோடு ஒன்றிட்டது. அந்த இயற்கை விவசாயம் மேற்கொள்வதற்கான இயற்கை கிடைத்தது. அது மாத்திரமல்லாமல் விலங்கு மற்றும் கோழி விலங்குகளுக்கு தீவிரமாகும் மசாலா பயிற்சியை அதுக்கு அடுத்தபடியாக வந்து அதிகம் லாபந்தார பயிற்சிகள் என்று பார்த்தீர்கள் வந்து நாங்கள் பூசணி குடும்ப தாவரங்களில் இந்த பாகல் செய்கையை பார்க்கலாம். பாகல் செய்கையில் நாங்கள் குறிப்பாக முக்கியமான ரெண்டு பிரிவு இருக்குது. வெள்ளைப்பாகல், பச்சைப்பாகல் உண்டு. வெள்ளைப்பாகலில் வந்து திண்ணவேலி, மாயா போன்ற இனங்கள் காணப்படுது. பச்சையில் பாலி, மாத்தளை கிரீன் போன்ற இனங்களும் காணப்படுது. அப்போ அதுகள் தொடர்பான அதுகளில் எவ்வாறு விளைச்சல் வருது, ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு இனங்கள் பயிரிடப்பட்டு அதுகளோட விளைச்சல் எவ்வாறு வருது, அதுக்கான இந்த பழைய தாக்கம் வந்து எங்களுக்கு அதிகமாக காணப்படுறது இந்த பாகல் செய்கை, பூசணி செய்கை அப்படியான இடங்களில். அந்த பழைய வந்து நாங்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம், பொலித்தீனில் கட்டுப்படுத்துறது, அடுத்து பெரமோன் பொறி பாவிக்கிறது போன்ற பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களும் வந்து இந்த பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தீங்களா, திரும்ப நான் முதலே சொன்ன மாதிரி எங்களோட பேசுகிற அதில் செய்யப்படுற கத்தரி பயிற்சிகள் காணப்பட்டது. அதில் அந்த கத்தரி பயிற்சிகளில் ஒளிப்பொறிப்பு எப்படி பாவிக்கிறது தொடர்பாகவும் வந்து விவசாயிகளுக்கு சிறந்த முறையில் தெளிவுகள் படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பயிற்சிகையும் வந்து எங்களோட பகுதியில் பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு சாதாரணமாக செய்யப்படுற ஒரு லாபந்தார தொழிலாக காணப்பட்டாலும் இதிலே வந்து இனங்கள் தெரிவு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும் எங்களோட விவசாயிகளுக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் நிற்கிறது வந்து திணைக்களத்தால் மேம்படுத்தப்பட்ட இனம் வந்து பாதியா, அதாவது வளர்ந்துருக்கும். அதில் விளைச்சலை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் அது எப்படி அதில் விளைச்சல் இருக்குண்டு. அதே மாதிரி முன்னுக்கு நிற்கிறது வந்து கேசி1 இனமும் வந்து உங்களுக்கு காணப்படுது. அப்படியே நாங்கள் அடுத்த பக்கம் வந்து வந்தால் இது வந்து பைத்த பயிற்சிகையில் நீங்கள் எவ்வாறு அந்த நோய் பீடை கட்டுப்பாடு அந்த பயிற்சிகை முறைகள் தொடர்பாக வந்து இந்த இடங்களில் வந்து அதிக அளவு விளங்கப்படுத்தப்பட்டு விவசாயிகளின் கவனத்தை ஈர்த்த பகுதியாகவும் வந்து இது காணப்பட்டிருந்தது. அவற்றை கடந்து வரும்போது வந்து நாங்கள் இதில் இது ஒரு சிறிய நிலப்பரப்பு, அதனால் வந்து எங்களால் நெல் செய்கை தொடர்பான பூரண விளக்கங்களை வந்து வழங்க இயலாது. ஆனாலும் வந்து நாங்கள் நெற்செய்கை தான் வந்து எங்களோட பிரதான ஜீவன உபயமாக காணப்படுறபடியா அதுக்கான இப்போ ஒரு நவீன தொழில்நுட்பமான இந்த நாட்டு நடுகை தொழில்நுட்பத்தை வந்து சாதாரணமாக எவ்வாறு செய்கிறன்றது ஒருவா நாங்கள் சும்மாறு இந்த மிஷினை வச்சு ஒரு டெமோ மாதிரி காட்டியிருந்த நாங்கள் இந்த நாற்றுகள் எப்படி போடுறதுலேருந்து மிஷினை எப்படி நாங்கள் இயக்குறது, முக்கியமானது வந்து இந்த மிஷின் ஆப்ரேஷன் எப்படி இயக்குறதுன்றது ஒருவா வந்து நாங்கள் விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் தெளிவுபடுத்தக்கூடியதாக காணப்பட்டது. அதுக்கடுத்து அந்த மிஷினரி அங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா மூட்டை மிளகாய், குறிப்பாக வந்து அதிக லாபந்தார ஒரு மூட்டை மிளகாய், குறிப்பாக சொல்லணும்னா முல்லைத்தீவில் வந்து இங்கே பக்கங்களில் துணுக்காய் பக்கங்களில் வந்து அதிக அளவில் விவசாயிகள் அதிக லாபத்துக்காக பயிரிடப்படுற ஒரு நெல்வர்க்கம் தான் இந்த மூட்டை மிளகாய்னு சொல்லுவோம். அந்த மிளகாய் செய்கையும் வந்து இங்கே சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நாங்கள் இங்கே சொன்ன மாதிரி சாதாரணமாக எங்களுக்கு இந்த மிளகாய் செய்கை, உதாரணமாக நாங்கள் கத்தரி மிளகாயம் செய்கிறேன்னு சொன்னாங்க. அந்த மிளகாய் செய்கையில் நாங்கள் மேம்படுத்தப்பட்ட இனங்கள், அதாவது ஹைபிரிட் இனங்கள், MSCH ஹைபிரிட் 1 இனம் இதில் பயிரிடப்பட்டிருக்கு. இது சின்ன கண்டாக இருக்குது. ஆனால் இதில் MSCH விளைச்சல்கள் வந்து ஒரு நல்ல விளைச்சலாக இருக்குது. நாங்கள் பாரம்பரிய வர்க்கங்களான K2 அதுகளை விட இதுகள் வந்து சிறந்த ஒரு விளைச்சலை காட்டி கொண்டிருக்கு இந்த MSCH ஹைபிரிட் 1 இனம். அதோட MSCH ஹைபிரிட் 1 மட்டும் இல்லை, ரஜினி, பங்காரம் வந்து பல்வேறுபட்ட ஹைபிரிட் இனங்கள் வந்து எங்கள் நாட்டில் வந்து தற்போது விவசாயிகளோட பாவனைக்கு வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மல்வேசிய குடும்பத்தைச் சேர்ந்த வண்டி பயிற்சிகை, இது வந்து பால் வண்டி வந்து இங்கே பயிரிடப்பட்டிருக்கு. மிகவும் ஒரு டிமாண்டான இனம் தான் இந்த பால் வண்டி என்று சொல்லுவோம். அந்த பால் வண்டி இங்கே பயிரிடப்பட்டு அதுகளோட அறுவடையும் வந்து இன்றைய தினம் விருந்தினர்களால் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இன்றைய தினம் எங்களோட நிகழ்வுக்கு வந்து விருந்தினர்களாக வந்து வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர், மேலதிக விவசாய பணிப்பாளர், துணுக்காய் பிரதேச சபை தவிசாளர்கள் மற்றும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். அது மட்டும் இல்லாமல் எங்களோட பிரதி விவசாய பணிப்பாளர் அலுவலகம் தான் இதை தலைமைத்துவம் நடத்தினது. அப்போ எங்களோட முல்லைத்தீவு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர்கள், உதவி விவசாய பணிப்பாளர்கள், பாடவிதான உத்தியோகத்தர்கள், விவசாய பொருளாசிரியர்கள் பலரும் வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிருந்தோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுகளில் வந்து நாங்கள் மரவள்ளி பயிற்சிகையை வந்து மேற்கொண்டிருந்தோம். நாங்கள் மரவள்ளி பயிற்சிகையும் ஒரு சிறந்த ஒரு கிழங்கு பயிற்சிகை எங்களோட பிரதேசங்களில் ஒரு அடையாளமாகவே இந்த மரவள்ளி பயிற்சிகை காணப்பட்டிருக்கு. அந்த மரவள்ளி பயிற்சிகையை மேற்கொள்வது எப்படி என்ற சொல்லுவாங்க வந்து சிறப்பான விளக்கங்கள் வந்து எங்களோட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பாருங்க. அடுத்தபடியாக வந்து நீங்கள் இது வந்து எங்களோட பகுதிகளில் வந்து ஒரு மிக குறைந்த அளவில் செய்ய பண்ணப்படுற இல்லைன்னு சொல்லலாம். மிக குறைந்த அளவில் செய்ய பண்ணப்படுற ஒரு பயிர் தான் வந்து இந்த புசிட்டான்னு சொல்லுவோம். புசிட்டாவில் வந்து BS1 இனம் வந்து நாங்கள் பயிரிட்டிருந்தோம். நாங்கள் இந்த BS1 எவ்வாறு தொழிற்படும் இதை நாங்கள் இப்போ பெருசாக எங்களோட விவசாயிகள் செய்யாதபடியாக இந்த பகுதியை வந்து விவசாயிகள் ஆர்வமாக பயன்படுத்தி பார்த்துருந்தவையில் இதுவும் வந்து கவுப்பி மாதிரி ஒரு செடியானண்டு காய்க்கக்கூடிய ஒரு பயிற்சியாக காணப்படுது. இதிலேயும் வந்து ஒரு சிறந்த பகுதியாக வந்து எங்களோட கண்காட்சியில் காணப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக வந்து எங்களுக்கு அங்கே புடோல் பயிற்சிகை காணப்பட்டிருந்தது. புடோல் பயிற்சிகை எவ்வாறு மேற்கொள்வது, புடோலுக்கு பேக் போடுறது எப்படி, அதுக்கான பழையை கட்டுப்படுத்துவது எப்படி என்றதுவான முழு விவரங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. விவசாய பொருளாதார தெளிவுபடுத்தப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் எங்களை தற்காலத்தில் வந்து முல்லைத்தீவின்
அதிகமாக பெருகி வர ஒரு பயிற்சிகை தான் வந்து இந்த வத்தகை பயிற்சிகை. இந்த வத்தகை பயிற்சிகை எவ்வாறு மேற்கொள்வது, அதிൻ്റെ நோய்பீடை தாக்கங்கள் தொடர்பாக வந்து மிக ஒரு தெளிவான முறையில் வந்து விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. இங்கால பார்த்தீங்கன்றால் வாழை வந்து எங்கள் இடத்துல குறைவாக இருந்தாலும் வந்து வாழையில் ஏற்படுற அதாவது நோய்பீடைகள், உதாரணத்துக்கு சொல்லப்பட வேண்டாம் நீள்மூஞ்சி வண்டின தாக்கம், அப்படியான தாக்கங்களை வந்து இந்த இடத்துல வந்து தெளிவுபடுத்தப்பட்டு அதுக்கான பேனர்கள் வந்து கட்டப்பட்டு ஒரு சிறந்த முறையில் வந்து தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. மிகவும் ஒரு குறுகிய இடத்துல வந்து எங்களுடைய இந்த களவிழா வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. அதனால் வந்து எங்களுக்கு பெரிய இடவசதி இல்லை, நாங்கள் எல்லா பயிரையும் வந்து தனித்தனியாக செய்கிறதுக்கு. அப்படி இருந்து நாங்கள் அதை செஞ்சுருந்த நாங்கள் குறிப்பாக இந்த பழப்பயிர்கள் செய்கிறதுக்கு ஒரு பெரிய இடவெளி தேவை. அதனால் வந்து நாங்கள் இந்த பழப்பயிர், அதாவது வாழைச்செய்கை வந்து நாங்கள் வேலியோரத்துக்கு வந்து பயிற்சியை செய்து நாங்கள் அந்த வாழைச்செய்கையில் நான் முதலே சொன்ன மாதிரி நோய்பீட தாக்கங்கள் சொல்லியிருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல தொழில்நுட்பம் எங்களுக்கு இப்போ அறியப்படுறது வந்து காய்களை பாதுகாக்கிறதுக்கான பொதியிடல், வாழை குலைகளுக்கு பொதியிடல் முறைகள். இந்த முறைகள் தொடர்பாக வந்து இங்கே சிறந்த முறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த முறைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விவசாயிகளுக்கு புதுசாக காணப்படும். இந்த இப்படியான முறைகளை வந்து விவசாயிகள் வந்து பார்க்குறதால வந்து அவையிலும் தங்களோட தோட்டங்களில் வந்து இப்படியான முறைகளை மேற்கொண்டு தங்களோட லாபத்தை பெருகி கொள்ளலாம். குறிப்பாக வந்து இந்த பேக் போடுறதால வந்து காய்கள் எல்லாம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக தரமான காய்களை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுது. இன்றைய தினத்தின் அடுத்த முக்கிய நிகழ்வு தான் வந்து அங்கே இந்த அம்மாச்சியின் உணவு திருவிழா. அதாவது வந்து வடக்கின் பாரம்பரிய உணவாக அம்மாச்சியால் நடத்தப்பட்ட இந்த உணவு திருவிழா. இந்த உணவு திருவிழா வந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது வந்து குறிப்பாக பாரம்பரிய உணவுகள், அது மாத்திரமில்லாமல் இந்த மில்லட்ஸ்ன்னு சொல்லப்படுற சிறுதானியங்களில் பண்ணப்படுற உணவுகள் போன்றவற்றை நான் வந்து காட்சிப்படுத்தினாங்க. 20க்கும் மேற்பட்ட உணவுகள் வந்து பார்வையாளர்கள் உண்ணக்கூடிய மாதிரி பரிமாறப்பட்டு இருந்தது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும், நாங்கள் வளமையான வாழ்க்கையில் பாவிக்கக்கூடிய உதாரணத்துக்கு இட்லி என்றால் அது வந்து விறகு இட்லி அப்படியான மோடிஃபிகேஷன் செய்து அந்த உணவுகளை வந்து காட்சிப்படுத்தி பரிமாறி நாங்கள். இதுவும் வந்து ஒரு சிறந்த ஒரு இதாக காணப்படுது. 20க்கும் மேற்பட்ட உணவுகள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்ரி வித் மீ என்ற சேனலை. இது போன்ற பல்வேறுபட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட கண்காட்சிகளாக இருக்கட்டும், தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட வீடியோக்கள் வந்து எங்களோட சேனலில் வரும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.